எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்னென்னா, நம்மளுடைய படம் காந்தி கண்ணாடி செப்டம்பர் ரிலீஸ் ஆகுது. இது வரைக்கும் நான் எவ்வளவோ படத்துக்கு வந்து நான் வந்து ஃபஸ்ட் டே பஸ் டிக்கெட் புக் பண்ணியிருக்கேன். நம்ம படம் டிக்கெட் ரிசர்வேஷன் ஓப்பன் ஆயிடுச்சு. முதல்ல நான் நிறையா படம் கமலா தேட்டரில் வந்து புக் பண்ணி பார்த்துருக்கிறேன். முறையாக என்னுடைய படத்துக்கு டிக்கெட் புக் பண்ணி நான் கமலாவில் பார்க்க போகிறேன். 9 மணி ஷோ. அப்பா, காந்தி கண்ணாடி கமலாவில் 9 மணி ஷோ. என் படத்துக்கு முதல் ஷோ புக் பண்ணிட்டேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான். நீங்கள் எல்லாமே இது இல்லை. லவ் யூ மக்களே. தேங்க்யூ. செப்டம்பர் 5 காந்தி கண்ணாடி ரிலீஸ் ஆகுது. மறக்காம தேட்டரில் போய் பாருங்கள். லவ் யூ. ஜெகநாதன் அப்படின்ற ஒரு பெட்ரோல் பங்க் எம்ப்ளாயோட பையன், டெய்லர் பூங்குழலி அப்படிங்கிற பையன் இன்னைக்கு வந்து ஒரு ஹீரோவா இந்த மேடையில் நிற்கிறான் அப்படின்னா அதுக்கு இங்கே இருக்கிற தமிழ்நாட்டு மக்கள் போட்ட பிச்சை தான். நாளைக்கு ஏதோ வந்து இல்லை நடிப்பனா என்ன தெரியாது. நாளைக்கு நான் சுகியை ஓட்டினாலும் அதில் வர சம்பளத்தை நான் இவங்களுக்காக மட்டும்தான் பண்ணுவேனே தவிர்த்து வேறு எதுவுமே கிடையாது. லாரன்ஸ் அண்ணன் வந்து ஒரு டெலிவிஷன் ஷோல ப்ளஸ் லைஃபா ஓகே கெரியரா உனக்கு என்ன பண்ண போற அப்படின்னு கேட்கும்போது நான் சும்மா ஹீரோ ஆனு சொன்னேன். ஹீரோ அவர் ஆக்கிடுறேன் விடு அப்படின்னாரு. இதை பார்த்துட்டு இருக்க ப்ரொடியூசர்ஸ் டேரக்டர்ஸ் யாராவது கதை இருந்தால் எடுத்துருவாங்க, தம்பி ஹீரோ ஆகணும் அப்படின்னு சொன்னாரு. அந்த வார்த்தை தான் பிரபஞ்சத்துக்கு ஒரு சக்தின்னு சொல்லுவாங்க. அந்த வார்த்தை போய் ஃபர்ஸ்ட் நிற்கும் போது தோற்றக்கூடாது தம்பி. நீ ஒருத்தவன் தோத்துட்டா இதுக்கப்புறம் உன்ன மாதிரி ஒரு 10-20 பசங்க தோத்தா மாதிரி நீ ஜெயிச்சனா உன்ன மாதிரி 30-50 பசங்க இதே மாதிரி பேக்ரவுண்டே இல்லாமல் வந்து நிற்பானுங்க. நன்றி இருக்கும் எனக்கு. ஏன்னா ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்கள்லாம் சேர்ந்து இந்த பையன் ஜெயிக்கணும், இந்த பையன் வருவான்னு சொல்லிட்டு தமிழ்நாடு மக்கள் பட பிச்சைனால தான் நான் இங்கே நிற்கிறேன்.